அணுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அணுனா என்ன? நீ எதை பார்த்தாலும் இங்கே புக்கில் இருக்கிறது எல்லாமே உன்னை சுற்றிலும் உள்ளதை தான் புக்கில் எழுதி வச்சுருக்கான். சரியா? நான் எதை கேட்டாலும் எங்கேருந்து சொல்லணும் பதில்? உன்னை சுற்றிலும் உள்ளதுலேருந்து ஆரம்பி. ஓகேவா? அணுனா என்ன சார்? அணுனா என்ன சார் அப்படின்னா, நம்ம உடம்பே அணுவால் தான் ஆணுச்சு சார், செல்லால் ஆணுச்சு சார் அப்படிம்பாங்க. அந்த செல்லுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா நிறையா கோடிக்கணக்கான அணு சேர்ந்தது தான் செல்லு. சரியா? அப்புறம் இந்த டேபிள், இந்த மைக்கு, இந்த கம்ப்யூட்ரு, டிவி, இந்த பேனா, டம்ளரு, உன்னோட பேகு, நீ போட்டிருக்க சட்டை, ட்ரௌசரு, பேண்ட்டு, தலைமுடி, வச்சிருக்கல திருநீர், இந்த பில்டிங்கு, குடிக்கிறவங்களாம் தண்ணி, அது பெயிண்ட்டு, வெயிட் பண்ணு பேசாத கவனி, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிறவங்களாம் ஆக்சிஜனு, அது வெளியேறவங்களாம் கார்பன் டை ஆக்சைடு, அது அரிசி, பருப்பு, வெந்தயம், கடுகு, சீரகம், அடுப்பு, விறகு, குப்பை, கோழி, நாய், பேய், சரி பேயின்னு ஒன்று இல்லை அதை விட்டுருங்க, கல், மரம், பூமி, நிலா, சூரியன், இது எல்லாமே எதால் ஆணுச்சு? அணுக்களால் ஆணுச்சு. நம்ம உடம்பு எதனால தான் ஆணுச்சு? அணுக்களால். மண்ணுக்குன்னு எல்லாமே அணுக்களால் ஆனது தான். சரியா? அப்போ அந்த அணுவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும். ஸோ அணுனா என்ன? நம்ம பார்க்குற எல்லா பொருளும் அணுக்களால் ஆனது. சரியா? நம்ம உடம்பே அணுக்களால் ஆனது தான். அதோட அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படின்னு. முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், சொல்லி கொடுத்துருந்தேன், திரும்ப கவனி, வராதவங்களுக்காக சொல்கிறேன். சரியா? அணுவோட அமைப்பு பார்த்தா அப்படின்னா, அதாவது இப்போ வீடுன்னு வச்சுக்கோ, வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குது? அந்த அணுவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? நம்ம உடம்ப சின்ன சின்னதாக உடச்சி போனோம். இப்போ சாம்பல் இருக்கா, நம்ம இறந்தோடனே எரிக்கிறாங்க, சாம்பல் வருதா? சாம்பலில் ஒரு சின்ன பார்ட் இருக்குல்ல, அதுவே நிறைய அணுக்களால் ஆனது. சாம்பலில் ஒரு சின்ன தூசி இருக்குல்ல, அதுவே நிறைய அணுக்களால் ஆணுச்சு. அப்போ அணுக்கள் எவ்வளோ சின்னதுன்னு பார்த்துக்க, கண்ணுக்கே தெரியாது. இங்கெல்லாம் இருக்குது, சுற்றிலும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். சரியா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கண்ணுக்கு தெரியாது. அந்த அணுவோட அமைப்பு தான் போய் பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா நம்ம உடம்பு எதால தான் ஆணுச்சு? அணுக்களால். அதோட அமைப்பு. இப்போ வீடுனா வீட்டோட அமைப்பு. வீடுனா என்னென்ன இருக்கும்? கிச்சனு, பெட்ரூமு, ஹாலு, இதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி அது மாதிரி அணுவோட அமைப்பு. அணுவில் இங்கே பேர் சென்டராக ஒன்று இருக்கும், அதுதான் அணுவோட உட்கரு. ஓகேவா? அது அந்த படத்தை விட்டுருங்க. அணுவோட உட்கரு. அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வெளியில் ஒரு வேலி இருக்கும். வீட்டுக்கு காம்பவுண்ட் இருக்குல்ல, அது மாதிரி வேலி. இது வீடுன்னு வச்சுக்கோ, இதை வீடுன்னு வச்சுக்கோ. இது வந்து வேலி. இது அணுவோட மையத்தில் இருக்கிறனால இதுக்கு பேர் அணுக்கரு அப்படிமா, நியூக்ளியஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். இந்த பாருங்க இங்கே இல்லையா, இந்த நியூக்ளியஸ் இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்லுவாங்க? அணுக்கரு அல்லது உட்கரு, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும்? அணுவில் மையத்தில் இருக்கும். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன? நியூக்ளியஸ். அதை சுற்றிலும் வேலி. இந்த அங்கே இருக்கு பேர் வட்டம். அது நிறையா வட்டம் இருக்கும். அது எத்தனை வட்டம் இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இது அமைப்பு புரிஞ்சுக்கும். ஒரு சில இதில் ஒரு வட்டம் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில இதில் வெளியில் சொல்கிறேன். உட்கரு ஒன்று தான் இருக்கும். சுற்றியில் அந்த இலை சுற்றியில் இருக்குல்ல, அது வேலி. ஒரு வேலி இருக்கலாம், 2 வேலி இருக்கலாம், 3 வேலி இருக்கலாம். அந்த வேலிக்கு பேர் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. வார்த்தையில் அர்த்தம் இருக்கு பாரு, எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை.
இங்கிலீஷில் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் ஆர்பிட். ஓகேவா? சரி, இதுதான் அமைப்பு. அமைப்பை பற்றி சொல்லு. இருக்காங்களா? இது அணுவோட அமைப்பு, வீட்டோட அமைப்பு மாதிரி. நடுவில் நியூக்ளியஸு, சுற்றிலும் எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. அங்கே யார் இருப்பாங்க? எல்லாம் அக்கா, நீ சொன்ன மாதிரி அக்கா, அம்மா, பாட்டி, தாத்தா, இவங்கெல்லாம் மனிதர்கள். சரியா? சரி, மனிதர்கள் எங்கே இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அது மாதிரி விலங்கு இருக்குமா? நாய், பூனைலாம் வளர்த்துறோமா? சரி, மனிதர்கள் யார் சார் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும். மனிதர்கள் எங்கே இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அணுவில் வீடு எது? உட்கரு, மையத்தில் இருப்பாங்க. ஓகேவா? சுற்றியில் என்ன இருக்குது? வேலி இருக்கா? வேலியில் யார் இருப்பாங்க? எலக்ட்ரான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரான். எலக்ட்ரானை பூனைக்குட்டின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஆ, எலிஃபண்ட் வீட்டில் வளர்க்குறியா நீ? அடுத்தது காரணம் இருக்குது, கவனி. அவ்வளோதான். அப்போது கேட்பாங்க, அணுவுக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு கேட்பாங்க. அணுவுக்குள்ளே யார் யார் இருப்பாங்க? டேய், நான் என்ன கேள்வி கேட்டேன்? அணுவுக்குள்ளே யார் இருப்பாங்க? அணு கருவுக்குள்ளே கேட்கல. அணுவோட அமைப்பு தாண்டா உட்கருவும் எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையும். ரெண்டு பேரும் வரது போலன்னு கட்டிடுவோம் ராசிகள். நடத்தும் பொழுது கவனிக்காம அணுவோட அமைப்பு தான் இது உட்கரு, சுற்றிலும் எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. இது வீட்டோட அமைப்பு சொல்லிட்டேன். இப்போ மனிதர்கள், விலங்குகள்லாம் இருக்கு அங்கே. சரியா? மனிதர்கள் யார்? புரோட்டானும் நியூட்ரானும். அவங்க எங்கே இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே. வீடு எது? உட்கரு. ஓகேவா? எலக்ட்ரான் பூனைக்குட்டி, அவர் எங்கே இருப்பார்? அதனால தான் இதுக்கு பேர் எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. கேட்பாங்க, அணுக்கருவுக்குள்ளே யார் யார் இருப்பாங்க? அணுவுக்குள்ளே யார் யார் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. அணுனா நியூக்ளியஸு, எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை எல்லாம் சேர்ந்தது தான் அணு. சரியா? அணுவுக்குள்ளே யார் யார் இருப்பாங்கன்னா 3 பேரையும் சொல்லணும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3 பேர் இருப்பாங்க. சரியா? புரியுதா? அதில் வீட்டுக்குள்ளே, வீடுனா எது? உட்கரு. உட்கருவுக்குள்ளே யார் இருக்கான்னு கேட்டால் யார் யார் இருப்பாங்க? புரோட்டானு, நியூட்ரானு. அவ்வளோதான். சரியா? எலக்ட்ரான் எங்கே இருப்பார்? புரிஞ்சுதா? இதுதான் அணுவோட அமைப்பு. இன்னும் இதில் நிறையா கற்றுக்கணும். நீங்கள் முதல்ல இது புரிஞ்சாதான் அதை பற்றி பேச முடியும். புரிஞ்சா? சரி, அடுத்தது இங்கே பாரு. புரோட்டான் மின் சுமைம்பாங்க இங்கிலீஷில். சரியா? புரோட்டானுக்கு ஒரு மின் சுமை இருக்குது, எலக்ட்ரானுக்கு ஒரு மின் சுமை இருக்குது. இங்கிலீஷில் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சரியா? எனர்ஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு பேர் என்னது? மின் சுமை அப்படிம்பாங்க. புரோட்டானுக்கு என்ன மின் சுமைனாக்கா நேர் மின் சுமை. நேர், இது கோடு போட்டிருக்கேன், அதை மைனஸ் நினச்சிக்காத. நேர் மின் சுமை. இங்கிலீஷில் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ +1ன்னு சொல்லலாம். புரிஞ்சா? +1 பாசிட்டிவ் எனர்ஜி. எலக்ட்ரான் -1ன்னு சொல்லலாம். மைனஸ் எதிர் மின்சுமை கொண்டது. எதிர் மின் சுமை கொண்டது. இங்கிலீஷில் நெகட்டிவ் எனர்ஜி. இங்கிலீஷும் கற்றுக்கலாம். இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் கல்வி. இங்கிலீஷ் கற்றுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரியா? ஆட்டம்னா இதுதான் ஸ்ட்ரக்சரு. நியூக்ளியஸ் அணுக்கரு இருக்கும், எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை இருக்கும். சரியா? அணுவுக்குள்ளே யார் யார் இருப்பாங்க? புரோட்டான், கையிடுறாங்க,
இது எத்தனை தடவை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? புரோட்டான் என்ன எனர்ஜி? நேர்மின் சுமை. தமிழில் இருக்கிறோம், தமிழில் சொல்லு. பாசிட்டிவ். எலக்ட்ரான் என்ன மின் சுமை? எலக்ட்ரான் அங்கே ஈரா எலக்ட்ரான் அங்கே பார்த்து சொல்கிறா. புரோட்டான் வந்து பாசிட்டிவ்டா, சரியா? எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். தமிழில் வந்து எதிர் மின் சுமை. எலக்ட்ரான் எலக்ட்ரானோட மின் சுமை என்ன? மின் சுமை. ஓகேவா? நியூட்ரான், சரியா? இப்போ பைக்கில் கீர் போடுறாமாங்க, நியூட்ரல் வைரான்னு சொல்கிறாங்களா? நியூட்ரல் இருந்தால் பைக் மூவ் ஆகுமா? அதுதான் இங்கே. முன்னாடி போனால் ப்ளஸ்ஸு, பின்னாடி போனால் மைனஸ்ஸு. இது எங்கேயுமே போகாது. அதுக்கு பேர் என்னது? நியூட்ரல். அதான் நியூட்ரான். ரெண்டு டபிள்யூ வந்துருச்சா? நியூட்ரான். இங்கிலீஷில் அதுக்கான ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, நியூட்ரான் தான். ரெண்டுலேயும் எழுத முடியாது, டைம் இல்லை, சரியா? இங்கே பாரு. சரி, 3 பேர்த்துக்கு என்ன சார் கேரக்டரு? இது மின் சுமை. புரோட்டான் இருக்குல்ல, புரோட்டான் வந்துட்டு எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அதுதான் அவங்களோட கேரக்டர். புரோட்டான் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். பிடிச்சி இழுக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று ஈர்க்கும். புரோட்டானும் எலக்ட்ரானும் என்ன பண்ணும்? ஒன்று ஈர்க்கும். ஓகேவா? அதேமாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, புரோட்டானும் பக்கத்தில் இருக்க முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரி கேரக்டர் இல்லாமல் ஒன்றா இருக்க முடியாது. இப்போ நீங்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேருவீங்க. 2 பேர் ஒரே மாதிரி கேரக்டர் இருந்தால் சண்டை போட்டு விலகிடுவோம். ஆமாவா? ஆயிருக்கா? ஒன்றா இருக்க முடியாது, சண்டை போட்டுக்குவீங்க. ஏன்? நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? அணுக்களால் ஆணுச்சு. அந்த கேரக்டர் தான் யார்கிட்ட இருக்கும்? நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம எல்லாக்கிட்டையும் இருக்கும். ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கிறோம், ஒன்றா இருக்க முடியாது. அதே மாதிரி எலக்ட்ரானும் ஒரே கேரக்டரா? அதுவும் ஒன்றா இருக்க முடியாது, வேலைக்கு ஓடிடுவாங்க. புரிஞ்சுச்சா? அதுக்கு நான் யாரு கூடயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லையா? வேறு கேரக்டர் இருக்கிறவன் தான் ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஒரே மாதிரி கேரக்டருக்கு ஒன்றா இருக்க மாட்டான், ஓடிடுவான். ஏன்? நம்ம உடம்புல எதனால ஆணுச்சு? ஆட்டம்னால ஆணுச்சு. ஆட்டமில் யார் இருக்கா? புரோட்டானு, அணு, எலக்ட்ரானு. புரோட்டான் என்ன கேரக்டரு? நேர்மின் சுமை, பாசிட்டிவ் எனர்ஜி. எலக்ட்ரான் என்னது? எதிர்மின் சுமை, நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எதை பிடிச்சி இழுக்கும்? நெகட்டிவ் பிடிச்சி இழுக்கும். சரியா? ஏன் தெரியுமா? இந்த எலக்ட்ரான் வந்து இதையே சுற்றி வருது. இந்த புரோட்டான் இருக்கார்ல, அவர் இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறாரு, அதனால தான் சுற்றி வருது. இப்போ எக்ஸாம்பிள், நீ ஒரு கயிறு எடுத்து கயிற்றோட நுனியின கல்லை கட்டிடு, அப்படியே எடுத்து சுற்று கரகரன்னு உன் தலைக்கு மேலே. சரியா? கரகரன்னு சுற்று என்ன ஆகும்? உன்னையே கல் சுற்றி வரும். கயிறை விட்டுட்டுன்னா என்ன ஆயிரும்? கல் எங்கேயே போயிடும். அது மாதிரி இந்த புரோட்டான் யாரை பிடிச்சி இழுக்கிறாரு? எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறனால தான் அந்த அணுவை சுற்றியில் என்ன ஆகுது? எலக்ட்ரான் சுற்றி வருது. சரியா? நியூட்ரான் வந்து 2 இதுவுமே கிடையாது, நியூட்ரல். குழந்த மாதிரி வச்சுக்கோ. குழந்தை என்ன பண்ணும்? யாராக இருந்தாலும் யார்கிட்ட போயிடும் அது. அதனால தான் அதுக்கு பேர் நியூட்ரல். புரிஞ்சா? இப்போ என்னென்ன பார்த்தோம்? அணுவோட அமைப்பு. அணுனா என்ன? நம்ம உடம்பு, பூமி, சூரியன், தண்ணி, ஆக்சிஜன் எல்லாமே எதனால் ஆணுச்சு? அணுவால். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரி, அந்த அணுவோட அமைப்பு என்ன? அணு எப்படி இருக்கு? வீடு மாதிரி.
உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? வீடு. அதுக்கு பேர் என்ன? அங்கே பார்த்து சொல்லுங்கடா. உட்கருவில் யார் யார் இருப்பா? சுற்றில நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டு. சரியா? அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன? சுற்றுவட்ட பாதை. அதில் யார் இருப்பா? எலக்ட்ரான். இங்கிலீஷில் எலக்ட்ரான் ஆர்பிட். நடுவில் உள்ளது நியூக்ளியஸ். இதான் அணுவோட அமைப்பு. ஓகேவா? புரோட்டான் என்ன சார்ஜு? பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் எனர்ஜி, எப்படி வேணாலும் சொல்லலாம். தமிழில் என்ன மின்சுமை? எலக்ட்ரான் எதிர் மின்சுமை. இங்கிலீஷில் நெகட்டிவ் எனர்ஜி சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்லலாம். இதை வச்சு தான் எல்லாமே, இதை வச்சு தான் இந்த ஃபேன் ஓடுறது. இதை தெரிஞ்சால் தான் அது எல்லாமே அதனால தான் ஆணுச்சு. சரியா? சரி, இப்போது இப்படி கேளுங்கடா கேள்வியை. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் தான் இந்த மேலே கேள்வி கேட்பீங்க. மனப்பாடம் பண்ண பார்த்தீங்கன்னா கேட்காது மிட்ட. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல கேள்வி. இவன் கேட்குறான், என்ன கேட்குறான் சுஜித்? இன்சில் என்னடா? எஸ் ஒன்றுது ஆர். எஸ் சுஜித் கேட்குறான். இப்போ நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? புரோட்டான் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது இல்லையா? அப்போ எலக்ட்ரான் உள்ளே போய் விழுந்துடணும்ல, ஏன் சுற்றி சுற்றி வருது அப்படிங்கிறான். இப்போது ஒரு கயிறு எடுத்துக்குவோம், 2 பேர் பிடிச்சிக்கோ. ஒரு எண்ணில் இன்னொருத்தன், இன்னொரு எண்ணில் இன்னொருத்தன். ஓகேவா? 2 பேரும் இழுத்துக்கிறானுங்க. இழுத்துட்டு சுற்றுறான். அவனும் இழுக்கிறான், இவனும் இழுக்கிறான். நடுவில் இருக்கிறவன் பிடிச்சிட்டு நடுவிலே நின்றுக்கிறான். அவன் இழுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே வரான். அவனும் இழுக்கிறான். அப்போ உள்ளே வந்து விழுவானா? புரியலையா? நான் ஒரு கயிறை ஒரு எண்டை வாங்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, ஏன்டா இப்போ இந்த ஸ்கூல்லலாம் கயிறு பிடிச்சிட்டு விளையாட மாட்டீங்களா? சுற்றிக்கலாம் கிருன்னு சுற்றிட்டு. கையை பிடிச்சிட்டு எப்படி சுற்ற மாட்டீங்களா? 2 பேரும் ஒருத்தனை மோதிக்கிட்டீங்களா? சுற்றிட்டு 2 கையை பிடிச்சிட்டு பொண்ணுங்களாம் விளையாடுவாங்களா? ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க விழுந்தாங்களா? அதனால் விழுக மாட்டாங்க. புரியுதா? சரி, வெரி குட். அடுத்து வேறு ஏதாவது? அப்போ எலக்ட்ரான் போய் விழுகாது. புரோட்டான் எப்படி எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குதோ அது மாதிரி எலக்ட்ரான் என்ன பண்ணும்? புரோட்டானை பிடிச்சி இழுக்கும். அதனால் ஈக்குவல் அப்படி சுற்றிக்கிட்டே வந்துச்சு. புரிஞ்சுச்சா? புரோட்டானும் என்ன ஆகாது? ஒன்று சேராது. என்ன ஆகும்? விலகி ஓடிடும். காந்தம் பத்திரிக்கை ஒரு சேம் சைடு வச்சுன்னா விலகி ஓடிடும். வேறு சைடு வச்சுன்னா என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அப்படின்னா என்னென்னா, காந்தத்தில் ஒரு பக்கம் புரோட்டானாக இருக்குதுன்னு அர்த்தம், இன்னொரு பக்கம் என்னவா இருக்குது? எலக்ட்ரானாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பகுதி ஒட்டிக்கும். சரியா? காந்தத்தில் புரியுதாடா என்னென்னு? புரியலாம் இப்பயே கேட்டுரு. அப்புறம் சார் புரியலன்னு சொன்னால் உதவுலுக்கும். காந்தம் இருக்குல்ல, ஏன் இழுக்குது? ஒரு பக்கம் புரோட்டானாக இருக்கும் ஒரு காந்தத்தில், அந்த பக்கம் புரோட்டானாக இருக்கும். கவனி, கேளு. நார்த்து போல் சவுத்து போல் ஏன் உருவாகுது? இதுதான் தெரிஞ்சுக்கோ. காந்தம். வெயிட் பண்ணுறா. முதல்ல நார்த் போல் சவுத் போல் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இங்கிலீஷில் மேக்னெட்டு. இப்போ ஒரு காந்தத்தை இப்படி 2 காந்தத்தை வைக்கிற, அது 2 டபக்குன்னு போய் ஒட்டிக்குதுன்னு வச்சுக்கோ. காந்தத்தில் இந்த பாட்டில் மைனஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இந்த பக்கம் என்னவா இருக்குன்னு அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? புரோட்டானாக இருக்குன்னு அர்த்தம். புரோட்டான் எலக்ட்ரான் ஒட்டிக்கிச்சு. சரியா? ஒன்றை நார்த்துமா ஒன்றை சவுத்துமா. அதே இன்னொரு காந்தத்தை பக்கத்தில் கொண்டுட்டு போ. இந்த பக்கமும் எலக்ட்ரான், இந்த பக்கமும் எலக்ட்ரான் இருக்கு, விலகி ஓடிடும். ஓகேவா? அதேமாரி அதே இந்த பார்ட், இந்த 2 பகுதியும் இதையும் கொண்டு போய், இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ்ஸு போய் ஒட்ட வை, ஒட்டாது, விலகி ஓடிடும்.
என்ன காரணம்? இதுதான் காரணம். புரோட்டான் ஒரே மாதிரி கேரக்டர்களும் ஒன்றா சேர மாட்டாங்க. புரோட்டான் ஒரே மாதிரி கேரக்டர் ஒன்றா சேர மாட்டாங்க. எலக்ட்ரான் ஒரே மாதிரி கேரக்டர் அவங்களும் ஒன்றா சேர மாட்டாங்க. சரியா? இதை எங்கே நம்ம பார்க்கலாம் லைவில்? காந்தத்தில் காந்தம் ஒட்டுது, 2 காந்தம் அப்படின்னா அதோட ஒரு முனையில் புரோட்டானாக இருக்குது, இன்னொரு முனையில் என்னவா இருக்குது? எலக்ட்ரானாக இருக்குது. ஒழுங்காக கவனித்து சொல்கிறா, தெரிஞ்சதே தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிற. ஒரு முனையில் புரோட்டானாக இருக்குது, இன்னொரு காந்தத்தில் முனையில் என்ன இருக்குது? எலக்ட்ரானாக இருக்குது. அப்போ ஒட்டிக்கும். அதே இன்னும் 2 காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போ, விலகுது அப்படின்னாக்கா 2 காந்தத்தோட முனையிலையும் அந்த பக்கத்தில் என்ன இருக்குது? ஒன்று புரோட்டானாக இருக்கும் 2லேயுமே, அல்லது என்னவாக இருக்கும் 2 முனையிலையுமே எலக்ட்ரானாக இருக்கும். அதை பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ஆகும், விலகி ஓடிடும். அப்போ காந்தம் உருவாகிறதுக்கே யார் தான் காரணம்? இவங்க தான் காரணம். மெயினாக எலக்ட்ரான் தான் காரணம். அது ஏன் அப்படின்னு அடுத்து இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் அடுத்தது தான் சொல்லுவேன். ஓகேவா? அடுத்து போகலாமா? முதல்ல இதெல்லாம் புரிஞ்சிட்டு வாடா. மேக்னெட்டே இப்போ தான் புரிஞ்சிக்கிற, அதை எப்படிடா கண்டுபிடிக்கிறது பாப்பண்டா. ஒவ்வொன்றா திரும்ப போவோம். புரியுதா சயின்ஸு? இப்போ என்ன பார்க்க போறோம்னா மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரிசிட்டி. மின்னோட்டம் அல்லது மின்சாரம். மின்னூட்டத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், விட்டுரு. மின்சாரம் அதே இன்னொரு வார்த்தையா, அதையும் பார்த்துடலாம் விடு. இன்னொரு வார்த்தை மின்னூட்டம். இது மின்னோட்டம், இன்னொரு வார்த்தை அந்த மின்னூட்டம். எலக்ட்ரிக் சார்ஜ். டே நல்லா கவனிச்சிக்கோ. மின்சாரம் கேள்விப்பட்ட வார்த்தை தானே? மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி அல்லது கரண்ட்டு கேள்விப்பட்ட வார்த்தை. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் எதுக்கு தேவை? அதெல்லாம் ஃபேன் ஓடணும், லைட் எரியணும், டிவி ஓடணும், கம்ப்யூட்ரு ஓடணும், பைக்கு எலக்ட்ரிக் பைக் ஓடணும், மைக் ஒர்க் ஆகணும், ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும், செல்லு ஒர்க் ஆகணும். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? கரண்ட்டு வேணும். வெயிட் பண்ணு. இது எல்லாத்துக்கும் என்ன தேவை? கரண்ட்டு தேவை. கரண்ட்டு சொல்லி வச்சுருக்குறோம். கரண்ட்டுன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீக்கரு எல்லாமே தான், அதுக்கும் கரண்ட்டு தான் வேணும். அப்புறம் மின்சார அடுப்பு இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் அடுப்பு, அது எல்லாத்துக்குமே என்ன வேணும்? இப்போ கரண்ட்டுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அதை எப்படி சொல்லணும்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லணும். கரண்ட்டுனா என்ன சார் அப்படின்னா, ஏதாவது ஒன்று நிற்காமல் ஓடுறது தான். ஏன் நான் இப்போ இங்கிலீஷை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு தமிழுக்கு வரேன்னா, அவனுங்க தான் இதை கண்டுபிடிச்சானுங்க. சரியா? இங்கிலீஷ்காரனுங்க. அதனால தான் அதில் அர்த்தம் மாறாமல் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? சரி. கரண்ட்டுனா என்னது? ஏதோ ஒன்று நிற்காமல் ஓடுனா அதுக்கு பேர் கரண்ட்டு. ஓகேவா? சரி. இது என்ன கரண்ட்டாமா? எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சுன்னா எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானோட ஓட்டம். கரண்ட்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்குது. சரியா? அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்களின் ஓட்டம். புரியுதாடா? எலக்ட்ரான் நிற்காமல் ஓடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தானே இது எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரிக்கை விட்டுப்புட்டு நம்ம என்னன்னு கூப்பிட்றோம்? கரண்ட்டுன்னு விட்டுருக்குறோம். புரியுதா? அப்படி சொல்லக்கூடாது. எப்படி தான் சொல்லணும்? அதை எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஓஷன் கரண்ட்லாம் இருக்குது, கடலில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கரண்டா எலக்ட்ரிக் கரண்டா? இன்னும் நிறைய கரண்ட் இருக்குது, அது தப்பு. ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட்டை தான் நம்ம எப்படி சொல்கிறோம்? சுருக்கி
கரண்ட்டுன்றோம். சரியா? அப்படி சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? எலக்ட்ரிக் கரண்ட்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னது? எலக்ட்ரிக் கரண்ட்னா அப்போ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? என்னது எலக்ட்ரிக் கரண்ட்னா? ஓ, என்ன ஓடு நிற்காம? டே, கரண்ட்னா நிற்காம ஓடுறதுடா. எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னடா? இப்படி எலக்ட்ரான் நிற்காம ஓடுதில்ல, அதுக்கு மற்ற பெயர் தான் வந்து என்னது? எலக்ட்ரிசிட்டி. தமிழில் மின்னோட்டம். மின்னுனா எலக்ட்ரான்ட்டானுங்க, எலக்ட்ரானின் ஓட்டம். புரிஞ்சா? தமிழில். அல்லது மின்சாரம் தமிழில். அது எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வார்த்தை என்ன? எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் கரண்ட். வெரி குட். அந்த பொண்ணுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கப்பா. போதும். எலக்ட்ரிக் எலக்ட்ரான் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தானே அது எலக்ட்ரிக் கரண்ட். சரியா? இந்த எலக்ட்ரான் எங்கே சார் ஓடுனாக்கா, நம்ம வீட்டில் வயர்லாம் இருக்குல்ல, வயருக்குள்ளே கம்பி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் ஓடும். டே, வயருக்குள்ளே கம்பி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? அங்கே என்ன பண்ணுவோம்? ஃபேனை மாட்டிடுவோம். ஃபேன் வழியாக அந்த வயரு போயிட்டு வெளியில் வரும். லைட்டில் சொருவி விட்டுருவோம். அந்த லைட்டு வழியாக என்ன பண்ணுவோம்? அந்த கம்பி போயிட்டு வரும். அந்த கம்பி வழியாக என்ன எலக்ட்ரான் லைட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியில் வரும். இப்போ லைட் எரியும். அந்த கம்பி வழியாக என்ன ஒன்று, அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து ஓடி வரும்? எங்கேயோ இருந்து வீட்டுக்கு வெளியில் இருக்குல்ல ஈபி லைனு, அதுலேருந்து ஓடி வந்துட்டு ஃபேனுக்குள்ளே ஓடிட்டு போகும். ஃபேனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப ஃபேன் சுற்றும். சரியா? சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபேனுக்குள்ளே ஓடாது, ஃபேன் நின்றோம். சரியா? லைட்டுக்குள்ளே ஓடும்பொழுது என்ன ஆகும்? லைட்டு எரியும். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட்டுக்குள்ளே ஓடாது, லைட்டுக்குள்ளே எலக்ட்ரான் ஓடாது, நின்று போயிடும். டிவிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது டிவி தெரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா டிவிக்குள்ளே என்ன ஆகுது? எலக்ட்ரான் ஓடாது. அப்போ என்ன ஆகாது? டிவி தெரியாது. புரியுதா? எத்தனை பேருக்கு தெரியும் இத்தனை நாளா? அடுத்த கேள்வி கேட்குறான். சார், பிளாஸ்டிக் பைப்புலாம் எலக்ட்ரான் ஓடாதா சார்னு கேட்குறான். எங்கே ஓடுனா? உலோகம் இருக்குல்ல, உலோகம், இங்கிலீஷில் வந்து மெட்டல். கவனிடாங்க. மெட்டல், உலோகம், இரும்பு, வெள்ளி, தங்கம், செம்பு, அதில் மட்டும்தான் ஓடும். சரியா? இந்த மரம், அந்த செடி இல்லைடா, மரப்பலகை. சரியா? மரப்பலகை, பிளாஸ்டிக்கு, ரப்பரு, இதெல்லாம் ஓடாது. அதனால தான் வயரில் நடுவில் கம்பி இருக்கும், அதுக்குள்ளே தான் ஓடும். அதான் நான் சொல்கிறப்பே சொன்னேன், சார் வயர் இருக்குது சார்னு. வயரில் ஓடாது, வயருக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பியில் தான் ஓடும். அதுதான் அதுக்கான வழி. பிளாஸ்டிக்கில் அதுக்கு தான் மேலே பிளாஸ்டிக் போட்டிருக்கு. பிளாஸ்டிக் வழியாக ஓடாது. புரிஞ்சுதா? எதுக்கு மேலே பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க? நம்ம ஏதாவது தொட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள பூந்துடும். அதான் சாக்கடிக்கிறது. வெயிட் பண்ணுறா. டேய், வெளியில் ஏதாவது பேக் இருக்கா பாரு, எடுத்து உள்ளே போடு. புரிஞ்சா? உலோகத்தில் மட்டும்தான் ஓடும். இதெல்லாம் அலோகம், நான் மெட்டல். இது பிளாஸ்டிக்கு, ரப்பர்லாம். அதனால தான் கம்பி மேலே பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க, அல்லது ரப்பரு. ஏன்? நம்ம கை வச்சோம்னா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம உடம்புல ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தானே அது சாக்கடிக்கிறது. நம்ம உடம்புல ஓடிச்சின்னு வச்சுக்கோங்க, உடம்பு ஹீட் ஆகி பற்றி எரிஞ்சிடும், செத்து போயிடுவோம். வெயிட் பண்ணு, டைம் ஆகும், வெயிட் பண்ணு, கற்றுக்கலாம். சரியா? ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு என்ன கற்றுருக்க? எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு கற்றுருக்கோம். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்டில் தான் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்? எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல, எலக்ட்ரிக் கார் இருக்குல்ல, அதுலேயும் இதே கான்செப்ட் தான். எலக்ட்ரான் என்ன அதுக்குள்ளே ஓடும். இப்போ ஃபேன் ஓடுதில்ல, அது மாதிரி என்ன பண்ணும்? அதோட வீல் சுற்றும்.
ஃபேன் இப்படி சுற்றுது, வீல் இப்படி சுற்றும். புரிஞ்சா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ரைட். இப்போ என்ன பார்த்தோம்? அணுனா என்ன, சரியா? அணுவோட அமைப்பு என்ன, சரியா? அணுவுக்குள்ளே யார் யார் இருப்பாங்க, ஓகேவா? மின்சாரம்னா என்ன, இங்கிலீஷில் எலக்ட்ரிசிட்டினா என்ன, ஆட்டம்னா என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கேட்டாக்கா சொல்லணும் பதில், எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் போகிறேன்னா, இப்போ பேட் எடுக்கிற, இது எதுனால ஆணுச்சு? அணுனால ஆணுச்சு. தண்ணி குடிக்கிறோம், இது எதுனால ஆணுச்சு? அணுனால் ஆணுச்சு. அணுன்னா என்ன? இது எல்லா பொருளும் அணுவால் ஆணுச்சு. அணுவுக்குள்ளே அணுவோட அமைப்பு என்ன? கேள்வி கேட்டுக்கணும் நீ. நடுவில் உட்கரு இருக்கும், சுற்றிலும் எலக்ட்ரான் ஆரம்பிட்டான். உட்கருவில் யார் இருப்பா? புரோட்டானு நியூட்ரான். ஒரு 2-3 தடவை கேட்டிங்கன்னா போதும். இப்போ சட்டையை எடுக்கிற அப்படின்னா சட்டை எதுனால ஆணுச்சு? அணுவால் ஆணுச்சு. கோயில் சிலை இருக்குது பார்க்குற, பாறை, அது எதால் ஆணுச்சு? உன் சட்டையில் என்ன இருக்குதோ அதுதான் எங்கே இருக்கும்? அந்த சிலையிலையும் இருக்கும் அணு, சரியா? தண்ணி அதே மாதிரி தான். வெயிட் பண்ணுறாங்க, இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கடா. புரிஞ்சா? நீ கேட்குற கேள்வி என்ன போகலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டே கற்றுக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் ரோவே செங்கல் வைக்கல, நீ 10வது மாடியில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிற. சரி, குட். இப்போது அங்கே பாரு, இதுதான் வயரு, இங்கே பல்ப் இருக்குது, சரியா? இது வழியாக எலக்ட்ரான் ஓடினா தான் இந்த பல்ப் எரியும். ஓடலைன்னா இந்த பல்ப் என்ன ஆகாது? எரியாது, சரியா? இப்போ நீ சுவிட்சை ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது தூக்கிக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணினா இது க்ளோஸ் ஆயிரும், அப்போ தான் எலக்ட்ரான் ஓடும். சரி, இப்போ என்ன பண்ணுற? இந்த கம்பி மேலே தூக்கிச்சிக்கிச்சுன்னா என்ன ஆயிரும்? எலக்ட்ரான் ஓடாது. வெளியிலேருந்து வருது இல்லை, வீட்டுக்கு வெளியிலேருந்து ஓடாது, அப்போ பல்பு ஆஃப் ஆயிரும். இதை க்ளோஸ் பண்ண, சுவிட்ச் ஆன் பண்ணினா க்ளோஸ் ஆயிரும், அப்போ எலக்ட்ரான் ஓடும், அப்போ லைட் எரியும், ஃபேன் ஓடும், அதெல்லாம் நடக்கும். அப்போ அது அவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு அர்த்தம், சரியா? ஒரு அதாவது சூப்பர் கேள்வி பாரு. அதாவது சார் உலோகம் இருக்கு இல்லையா, அது வழியாக ஓடுதில்ல, அது எரியாது, அதே நம்ம உடம்புக்குள்ளே போனாக்க நம்ம உடம்பு எரிஞ்சிரும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ரெசிஸ்டிவிட்டி அப்படிம்பாங்க. மின் தடை மதிப்புன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்கு மின் தடை மதிப்பு அதிகம், அதில் கம்மி, சரியா? அதிகமாக எலக்ட்ரான் ஓடுறதை தடுத்ததுன்னா நம்ம உடம்பு ஹீட் ஆகும், புரியுதா? ஹீட் ஆகும், அதிகமாக தடுக்கும்போது ஹீட் ஆகும். அதில் அந்த தடுக்கிறது கம்மி, அதனால் அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. இது இன்னும் நிறையா கான்செப்ட் இருக்குது, இன்னும் போகணும், இதோட முடியல. இதில் நிறைய இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, வாட்ஸ் இருக்குது. பல்ப் வாங்குறீங்களா? வாட்ஸு, லோ வோல்டேஜுங்க, லைட்டு டிம் ஆயிடுச்சு, அந்த கான்செப்ட்லாம் கற்றுக்கணும், சரியா? அப்புறம் மின்தடை மதிப்பு, ரெசிஸ்டிவிட்டி. மின்தடை மதிப்பு அதிகமாக உள்ளது தான் ஃபேனில் வச்சுருப்பாங்க, லைட்டில் வச்சுருப்பாங்க. வயரு, காப்பர் வயர் இருக்குது, அதில் ஓடுது, காப்பர் வயரை எரியல, சரியா? பல்புக்குள்ளே ஓடுது, பல்பு எரியுது, எப்படி சார்? காப்பர் வயரோட பல்புக்குள்ளே ஒரு வயர் இருக்குல்ல, கம்பி, டங்ஸ்டன்பாங்க, அது மின்தடை மதிப்பு அதிகம். அதிகமாக தடுத்துச்சு அப்படின்னா அதிகமாக ஹீட் ஆகி, அதிகமான ஹீட் என்னவா மாறிடும்? லைட்டாக மாறி. புரிஞ்சுச்சா? எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? இத்தனைக்கு ஃபஸ்ட் நாள் பார்த்தோம்ல, எது? பருப்பொருள். ஆட்டம் என்னது? அப்புறம் எனர்ஜி. இதுக்குள்ளேயே தான் உலகமே. இந்த ரெண்டுக்குள்ளேயே நம்ம உடம்பெல்லாம் அடங்கிடும். நம்ம உடம்புலேருந்து, இந்த பூமி இயக்கத்துலேருந்து, சூரியன்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கும். சுற்றி சுற்றி அங்கே தான் போகணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நீ என்ன பண்ண முடியும்? இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை போய் படிக்க முடியும். இதுவே தெரில, அதை படித்து நீ என்ன பண்ணுவ? பேசிக்னா பேசிக் தெரிஞ்சால் தான் என்ன ஆகும்? நீ மேலே பேசிக்னா என்னது? வீட்டோட பேஸ் மட்டும் போடாமல் 10வது வீடு மாடி கட்டிட முடியுமா? இதுவே ஒன்றும் தெரில, அங்கே போய் என்ன பண்ணுவ? 10வது மாடிக்கு போயிடுறிய நீ டபக்குன்னு.
வெயிட் பண்ணு சரியா, ஒவ்வொரு அடுக்காக வச்சுட்டு வரேன், அதுக்கு ரெகுலராக வரணும். ஒவ்வொரு அடுக்காக செங்கல் வச்சுட்டே வரும், 10 மாடி உருவாயிரும், எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிடும். உடனே 10வது மாடி ஒரே நாளில் 10 மாடி கட்டினா என்ன ஆகும்? அந்த கதை தான் நீ நடக்கிற சரியா. ரைட், வெயிட் பண்ணு. இங்கிலீஷ்க்கு இன்னொரு வார்த்தை என்ன? எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? மின்னூட்டம்னா என்னென்னு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, மின்னூட்டம்னா ஒன்றும் கிடையாது. கை நிறைய எலக்ட்ரான் அள்ளுற, அதுக்கு பேர் தானே அது. ஓகேவா? இந்த மின்னூட்டங்களின் ஓட்டம், இந்த மின்னூட்டம் எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மின்னோட்டம், எலக்ட்ரிசிட்டி. புரிஞ்சுதா? ரைட்.